எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் விரும்பினால் சந்திப்பேன். சார், டிடிவி தினகரன் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் திருப்பியும் மறுபடியும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய ஏற்கனவே இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். அது ஒரு நல்ல கருத்து தான். தினகரன் அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, இவர் காலத்தான் தான் ஊதுனர். இணையனமா நீக்கப்பட்டவர்கள் கட்சி கிடையாது, கட்சி துரோகத்திற்காக நீக்கப்பட்டவர்கள் அவர்கள். தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த துரோகிகளை இந்த கட்சி விட்டு நீக்கிறோம். அவனை நாங்கள் சேர்க்கணுமா? அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட அடிமையினர் ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. நாங்க சொந்த காலில் நிக்கிறோம், சொந்த உழைப்புல நிக்கிறோம். உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி உங்களை தாக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி அல்ல. திரு ஸ்டாலின் பேசுறார், காங்கிரஸ் திமுக வலிமையான கூட்டணி எங்க இருக்குது? இந்தியா கூட்டணி ஒண்ணு அமைச்சீங்க, மாநிலத்துக்கு மாநிலம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இங்க இந்தியா கூட்டணியில மாற்றம் வராது, அவர் கூட்டணியில தான் மாற்றம் வரும். எல்லோரும் அவர்கிட்ட இருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. அவருடைய கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் இருந்தார், வெளியே போயிட்டாரு. ஓபிஎஸ் இருந்தார், வெளியில் போயிட்டாங்க. அம்மையார் சசிகலா ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. இப்போ புதியதாக அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பியிருக்கார். அந்த அவருடைய கட்சி அதை சரி பண்ண சொல்லுங்கள். அவர் ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் வராரு? வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து 6 மாதங்கள் ஆகின்றன. மார்ச் 25ஆம் தேதி முன்னறிவிப்பில்லாத ஒரு பயணமாக டெல்லிக்கு சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து 6 மாதங்கள் ஆகின்றன. இதுவரை அந்த கூட்டணி என்பது முழு வடிவம் பெறவில்லை. பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் சேர்க்கிற முயற்சி, அண்ணாமலை எடுத்த முயற்சி என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. மறுபரிசீலனைக்கு இடமில்லை என்று டிடிவி இன்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். மறுபுறத்தில் திமுக அணியில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் ஆட்சியில் பங்கு என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது என்று திரு இபிஎஸ் சொல்கிறார். அதற்கு பதிலடியாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய கருத்து, எதிர்ப்பதற்கு தகுதியான ஒரு கூட்டணியே எதிரில் அமையவில்லை என்று அவர் சாடியிருக்கிறார். சொந்த பிரச்சனைக்காக, தங்கள் கட்சி பிரச்சனையை தீர்ப்பதற்காக அமித்ஷாவை சென்று சந்திக்கக்கூடியவர்களை எதிர்க்கட்சியாக பெற்றிருப்பது அவருடைய விமர்சனமாக இருக்கிறது. மெகா கூட்டணி கனவு என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? மேலும் ஓர் அணி உதயமாக போகிறதா? திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உரசல் பிளவாக, பிரிவாக மாறும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது என்கிற பல கோணங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், இவர்களோடு திரு சுமந்த் சி ராமன் அவர்களும் வம்சி சந்திரனும் இணைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு வணக்கம். தமிழ்மாறன் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்கணும். காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறத எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அணியில் விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார். தெளிவாக சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியாதில்லை. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சூழ்நிலைகளில் மாநில தலைமைகள் சில முடிவுகள் எடுத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட கடைசியாக அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் தான் நிறைவான முடிவாக அமைகிறது. இங்கே மாநில தலைமையில் சில கோரிக்கைகள் அவர்கள் ஜனநாயக ரீதியில் அவர்கள் கேட்பது அவர்களுடைய உரிமை, நாங்கள் அதை குறை சொல்லவில்லை.
ஆனால் இறுதி முடிவுகள் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய காங்கிரசினுடைய தலைமை தான் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்குங்கிறது தான் நம்ம கடந்த கால வரலாறும் சொல்லுது. அதனால் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்களுடைய பார்வையில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி, ஜனநாயக உரிமையுள்ள கூட்டணி. அதனால் அவங்க பேசுவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். யாரும் பேசக்கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது, நீங்கள் அதிமுகவை பார்த்து விமர்சிக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வலிமையான கூட்டணி அமையலை, உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படின்லாம் வருகிற போது, நாங்கள் சுயமரியாதை இழந்து எந்த கூட்டணியும் நாங்கள் அமைக்கலை, எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு தன்மானம் உண்டு, கட்சிக்கு தன்மானம் உண்டு, திமுக தான் கூட்டணி கட்சியை நம்பி நீங்கள் இருக்கீங்க. இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த ஒரு கூட்டணி, பாசிசத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி. அதை கண்டு அவருக்கு தான் பயம் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சிருக்கிற கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்ட கூட்டணிங்கிறத விவரிச்சா மட்டும்தான் இதற்கான விளக்கங்கள் தெரியும். 4.5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஆண்ட 3.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகத்திற்காக அவர் வெளியே அனுப்பப்பட்டார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரை திரு சிலுவம்பாளையம் பழனிசாமி என்று அழைப்பதில் நான் உண்மையிலே வந்து எப்போதுமே வந்து கருத்தாக வச்சுருப்பேன். என்ன காரணம்னா, நான் சேலத்துக்காரங்கிறதுனால அவருடைய சிலுவம்பாளையத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர் வெற்றி பெறாதவர் தான் திரு பழனிசாமி அவர்கள். அப்படி தான் அவருடைய அரசியல் வரலாறு துவக்கம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் அரசியல் தகுதியற்றவருங்கிறது எங்களுடைய பார்வையில் இருந்து நான் நெடுங்காலமாக அவருடைய பயணத்தை பார்த்த வகையில் சொல்கிறேன். துரோகத்தின் 11 தொகுதியில் 10 தொகுதி ஜெயிச்சிருக்கு ஏடிஎம்கே. இல்லை, நீங்கள் வந்து நான் சேலம் வந்து தோத்துட்டவர்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவரு உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்கலையே, அதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் இருக்கக்கூடிய சூழல்களில் தான் வந்து அவருடைய வெற்றி இருந்துகிட்டு இருக்குங்கிற அதெல்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. தேர்தல் வெற்றிகள் மட்டுமே முடிவில்லை, தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கூட்டணியை நான் கூட்டணியாக பார்க்கவில்லை, அதை வேட்டு அணியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ்க்கு அவர் வச்ச வேட்டு, இவர் அவருக்கு வச்ச வேட்டு, நீங்கள் எத்தனை வேட்டுகள்னு மட்டும் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. டிடிவி அவர்களுக்கு வைத்த வேட்டு, அண்ணாமலை அவர்களுக்கு வைத்த வேட்டு, சசிகலா அம்மையாருக்கு அவர்கள் வைத்த வேட்டு, இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு வைத்த வேட்டு, இவர்களெல்லாம் சேர்ந்து இப்போ என்ன, இவர் யார் யாருக்கெல்லாம் வினை விதைத்திருந்தாரோ, யாரையெல்லாம் பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வரணும்னா ஒரு முக்கியமான கொள்கை என்ன இருக்கணும்னா எல்லாரையும் அனுசரிக்கிற பழக்கம் இருக்கணும். பிரிந்தவர்களை திரும்ப இணைத்து கட்சியை பலப்படுத்துவது தான் ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நிலை. இன்று அவர்களை எல்லாம் விளக்கிட்டு எப்படி இவர் கட்சியின் தனியாக நடந்துக்க முடியும்? அப்படியான சிறிய கட்சி தன் கட்சி கூட்டணிக்கு வந்து அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. ஓபிஎஸ் அவங்க கட்சியிலிருந்து போன ஒரு ஒருங்கிணைப்பாளர், அவரை தொண்டராலாம் ஏற்றுக்க முடியாது. வந்தாருன்னா அவர் ஒரு முக்கியமான பவர் சென்டராக இருப்பார். டிடிவி தினகரன் தான் இவரை வந்து ஆளுநர் மாளிகைக்கு ஆட்சியை கிளைம் பண்றதுக்கு கூவத்தூர்லேருந்து அழைத்து சென்றவர். அவர் வந்தாருன்னு வச்சுக்கங்க, இவரோட நிலைமை என்ன? இவர் எங்கிருந்து வந்தாரு? அதே டிடிவி தினகரன் அண்ணனும் சரி, சசிகலா அம்மையாரும் சரி, காலில் விழுந்து நீங்க அவர்களுடைய தயவுல தானே இவர் வந்தாரு. எத்தனை நாள் கையை கட்டி வாயை பத்தி அந்த போயஸ் தோட்டத்தில் இவங்க முன்னாடி நின்று இருப்பாரு. அவங்கள போய் நீங்க வேலைக்காரின்னு நீங்க சொல்லலாமா? அது இந்த சமூகம் ஏத்துக்குமா? அப்ப தென் மாவட்டங்கள்ல நீங்க அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பை நீங்க சம்பாதிச்சுக்கிட்டீங்கல்ல. நீங்க வட மாவட்டங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு? அதிமுக கூட்டணியில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிளவுபட்டு இருக்கிறது. அப்ப வட மாவட்டங்கள் கம்ப்ளீட்டா அவுட்டா? இந்த முறை எழுதி வச்சுக்கோங்க, சேலத்தில் பாமக சற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தில் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார். இப்ப பாமக அங்க சரிவு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய பலத்தையும் சேலத்தில் பெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சேலத்தில் 11-10 ஜெயிச்சது ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரெங்த்ல, ஏடிஎம்கே பிளஸ் பிஎம்கே பிளஸ் 10.5. எடப்பாடியிலேயே அவர் ஜெயிச்ச வரலாறு எப்பன்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தா மட்டும்தான் அவர் ஜெயிப்பாரு, இல்லைன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு சூழ்நிலை அங்க வரவே வராது. அதுதான் அவருடைய அரசியல் வரலாறு. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 89ல அவர் நின்று தான் வச்சு தான் ஜெயிச்சார். நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசல. இடைமறிப்புங்கிறது நீங்க சிலுவம்பாளையம் நான் திருவாரூர் சொல்லவா? இதெல்லாம் ஒரு பாயிண்ட் பேசல. நீங்க குறுக்க பேசுறது. நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, என்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற நேரத்துல அவர் இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். அதற்கு அடுத்த கட்டமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்களேன். நீங்க இப்ப இருக்கக்கூடிய கடைசியா நடந்த நிகழ்வு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிடிவி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் பேசியிருக்காங்க. இப்ப வர கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகள் இன்னமும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். சரி, இன்னும் கேட்போம், என்ன ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னென்ன முடிவுகள் வரப்போகுது, என்ன அவுட்கம், எந்த புற்றிலிருந்து எந்த ஈசல் பாம்பு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். திரு ரமேஷ், திமுகவுக்கு இன்னைக்கு தகுதியான எதிரிகள் இல்லைன்னு திரு உதயநிதி சொல்றாரு.
திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய கருத்து வந்து எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம், எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணலன்றார். என்னோட ஸ்ட்ரெயிட்டான பாயிண்ட், மெகா கூட்டணி அப்படின்னு ஒன்று 6 மாதமாக பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது மார்ச் 25, 6 மாதம் ஆகிறது. என்ன நிலைமை? இல்லை, நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கட்சியினுடைய மெயின் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் மெகா கூட்டணி அமையும் என்று இதே நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே வசனத்தை தான் சொன்னார்கள். அவர்களோடு வரவேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. ஸோ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் புதிய தமிழகம் அவர்களும் தான் அந்த கூட்டணியில் இருந்தார்கள். இப்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக அணியில் ஏற்கனவே இருந்த தேமுதிகவோ புதிய தமிழகமோ 2 கட்சிகள் இப்போது இல்லை. இருக்கிற கட்சி எந்த கட்சி என்று சொன்னால் மதிப்புக்குரிய மேனாள் மத்திய அமைச்சர் வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் அவரோடு இருக்கிறது. மற்றபடி பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க கட்சிகள் பாரிவேந்தர் பாரிவேந்தரும் இப்போது அந்த அணியில் இருக்கிறாரா என்பது ஒரு பிரச்சார பயணத்துக்கு அவங்க அழைச்சது 2 தலைவரை. மேட்டுப்பாளையத்தில் அவர் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சப்ப இல்லை, அநேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாரத பிரதமரை அவர் அதிமுகவை விட அதிகமாக பாரத பிரதமரை ஆதரிக்கிறார். அவர் பிஜேபி எங்கே இருக்கா அவர் இருப்பார் சார். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லுவது மெகா கூட்டணிக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டிருக்கிறது. பிளவுபட்டதில் ஒரு அணிதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2 பேரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முயற்சி எடுத்தால்தான் உண்டு. என்ன சார், ஏடிஎம்கே பிரச்சனை இருந்தாலும் அகில இந்திய தலைமை பிஜேபி வந்து சரி பண்ணும். இல்லை இல்லை, அன்புமணிக்கும் பிரச்சனைனாலும் பிஜேபி தலையிட்டா இப்போ எல்லாம் பேசி பார்த்து தானே முடியலை. இல்லை இல்லை, அஇஅதிமுக விவகாரத்தில் தலையிட்டார்கள் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா பக்கம் இருந்தவர்கள் என்கிற முறையில் அவர்களுக்காக ஒரு வாதாடுவதிலோ அந்த அணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதிலோ தவறில்லை. நான் அதை குறை காண விரும்பவில்லை. அது நடக்காத சூழலை நோக்கி நகர்ந்து விட்டது. திரு டிடிவி தினகரன் மிக உறுதியாக திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்து விட்டார். அதிலே அவர் மறுபரிசீலனை செய்வார் என்பதற்கு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ என்டிஏல டிடிவி தினகரன் இல்லை. ஆமாம், நிச்சயமாக இல்லை. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இல்லை. இல்லை, ஏடிஎம்கேவில் திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிற பேச்சுக்கு இடமில்லை என்பது போல தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. தகவல்ல சார், வெளிப்படையா திட்டவட்டமா சொல்றாங்க. ஏடிஎம்கே கட்சி ஆபீஸ் அடிச்சாங்கன்னு இபிஎஸ் மட்டும் இல்ல சிவிஎஸ் வரலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் பன்னீர்செல்வத்துக்கு இடம் இல்ல. திரு சிவிஎஸ் அவர்கள் இன்றைய பேச்சு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விடுங்கள், அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த நிலையை அறிவிப்பதற்கு உரிமை படைத்தவர். திரு சிவிஎஸ் அவர்கள் அப்படி பேசியது எனக்கு பெரும் வியப்பை அளித்தது. சொல்லுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சென்று 6 முன்னணி தலைவர்கள் சந்தித்தார்கள். அந்த 6 பேர் சந்திப்பு நடக்கவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர அவரை தவிர 5 பேர் மறுக்கவே இல்லை. திரு செங்கோட்டையன் கட்சிக்குள் பொறுப்பில் இருந்தபோதே தமிழ் இந்து நாளுக்கு அளித்த பேட்டிகளில் அவர் உறுதிப்படுத்தி விட்டார். இப்ப இல்லை, நீக்கப்பட்ட பிறகு இல்லை, கட்சியில் அவர் செல்வாக்கோடு பொறுப்பில் இருந்த போதே ஆமாம் நாங்கள் சந்தித்தது உண்மை என்று இந்து பத்திரிகை தமிழ் இந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு அவரிடம் விளக்கம் கேட்டீர்களா? இல்லை. அதை தவிர சரி, இந்த 6 பேர் பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்களே, பார்க்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரே, அவரை ஆதரித்து வேலுமணியோ தங்கமணியோ நத்தம் விஸ்வநாதனோ கேபி அன்பழகனோ இவர்கள் யாராவது மறுத்தார்களா? மறுக்கவே இல்லை. ஆகவே அப்படி அன்றைக்கு அவர்களுக்காக போய் பரிந்து பேசிய திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு கனவை உடைத்தார்கள் என்பதெல்லாம் அப்போது தோன்றவில்லையா என்று கேட்கிறேன். அப்போது இந்த ஞானோதயம் வரவில்லையா? அவை அதை விடுங்கள். எடப்பாடி சரி, அன்னைக்கு ஞானோதயம் வந்துச்சா வரலையான்றது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை வந்து அவர்கள் அதை இபிஎஸ் லைனை டோ பண்றாரு, பன்னீர்செல்வத்துக்கு இடமில்லை என்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்லுகிறேன். அந்த அணி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மொழியில் குறிப்பிடுவதானால் அவர்கள் சொன்னால் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் தெரியவில்லை என்று. கண்ணு கெட்டிய தூரம் வரை யார் வரப்போகிறார்கள் என்று எனக்கும் புரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பிரிவு வேண்டுமானால் அதிமுகவிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதிமுகவைத்தான் வாய்ப்பாக கருதுகிறார்களா, விஜயை வாய்ப்பாக கருதுவார்களா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் ரெண்டு இன்னைக்கு பேரும் ஒரு அணியில் இருப்பதற்கான ஸ்கோப் இல்லை சார். இன்னைக்கு டாக்டர் பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டியை பார்த்தா அவருக்கு இருக்கிற கசப்பும் கோபமும் அன்புமணி அவர்கள் மீதும் அந்த கூட்டு தரப்பு மீதும் வைக்கிற விமர்சனம் நிச்சயமாக இல்லை. அவர் வந்து இறங்கி வருவது மாதிரியோ சமரசத்துக்கு வருவாங்கன்றதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட தென்படலை. நிச்சயமாக அவர் சமரசத்திற்கு இறங்கி வருகிற புள்ளியை நோக்கி நகர்வதாக தெரியவில்லை. நான் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சொன்னேன் என்றால், இவர்கள் தரப்பும் டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். இரண்டாவது, பாரத பிரதமர் யார் மீதாவது மிகுந்த மரியாதை தமிழ்நாட்டில் வைத்திருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளில் டாக்டர் ராமதாஸ் மீதும் வைத்திருக்கிறார். ஆகவே வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பி பாஜக வேண்டுமானால் அந்த முயற்சியை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி 2 பேரில் ஒருவரோடும் தான் பேச முடியும். அவர் 2 பேரிடமும் ஆள் அனுப்பி பேசுகிறாரா, அதற்கு ஆர்வம் காட்டுகிறாரா என்பதற்கான எந்த சமிக்ஞையும் தெரியவில்லை. ஆகவே அதை பார்க்கிறோம். நீங்கள் அந்த காங்கிரஸை அண்ணாமலையே அங்க இருக்க போறாரா, அவர் தனி கட்சி தொடங்க போறாருன்னு ஒண்ணு பேசுறாங்க. இல்ல, அது வந்து திட்டமிட்டு அக்கறை உள்ள சக்திகள் பரப்புகிற வதந்தி. யார் மேல அக்கறை உள்ளவங்க? அக்கறை உள்ள சக்திகள், அண்ணாமலையினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தமிழக அரசியலில் இருங்க சார். நான் முடிக்கல. இல்ல ஒரே ஒரு கருத்து. எடப்பாடியில அண்ணாமலை அவர்களுக்கு தனியா மன்றங்கள் ஆரம்பித்து தனியா கட்சி ஒரு அமைப்பு நடத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியில ஸ்பெசிபிக்கா நடக்குது. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்க நீங்க மறுபடியும் எதிர்பார்க்கறீங்க? அவர் உள்ளடி வேலை பார்க்கறாரு. ஏன்னா அவரு தான் இவரை காலி பண்ணது. யாரு? பழனிசாமி அவர்கள் தான் இவரை காலி மாநில தலைவரா. இவர் என்ன பண்றாரு? இவர் கூடவே இருந்துட்டு என்ன பண்றாருன்னா, இவர் எப்படி பாரதிய ஜனதால இருக்கிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ணாரோ, அந்த வீடியோ கிமிக்ஸ் வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு தன்னை கூட இருக்கவங்கள காலி பண்ணாரோ, அந்த பாணி இப்ப கூட்டணியில் இருக்கிறத குட்டையை குழப்பறவள அண்ணாமலை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், அவர் பேசுவதில் நான் எதுவும் இது இருப்பதாக கருதவில்லை. எந்த விதமான அடிப்படையும் இருப்பதாக. அதுல வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அண்ணாமலைக்கு எதிராக அக்கறை உள்ள சக்திகள் அது மீடியாவிலையும் இருக்கு, பாரதிய ஜனதாக்குள்ளேயும் இருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு வெளியிலையும் இருக்கு, ஆளுங்கட்சி தரப்பிலே இருக்கு. அவர் கவுன்சிலர் கூட இல்ல. அவரால ஏன் சார் நீங்க தமிழக அரசியலின் மைய புள்ளி அண்ணாமலையை தவிர்த்து விட்டு அரசியல் நடைபெற முடியாது. என்ன சார்? நீங்க அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, மந்திரி இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. தமிழ்நாட்டில் 19% வாக்கு வங்கி அண்ணாமலை தான் பாரதிய ஜனதாவுக்கு கொண்டு வந்தார் நாடாளுமன்ற தேர்தலில். மோடிக்கு இங்க எதிர்ப்பு 6 மாசம் ஆச்சு சார் அவர் மாநில தலைவர் பதவியில இருந்து எடுத்து. அவர் ஒண்ணுமே கொடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் தவறான புரிதலோடு அல்லது தவறான பிம்பத்தை கட்டமைத்து விவாதத்தை நகர்த்துங்கள். அதுல எனக்கு ஒண்ணு பிம்பம்லாம் கட்டமைக்கல. எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன். என்ன தகவல்னு சொல்லுங்க. என்ன தகவல்னு சொல்லுங்க சார். அவ்வளவு பெரிய ஆள ஒருமிலாம் பண்ணிட்டாங்களே சார். நீங்க என்ன இன்னைக்கு அவர் என்ன பதவியில இருக்காரு? அவர் பிஜேபில மாநில தலைவர் இருங்க. தேசிய பொதுச்செயலாளர் சார். திரு குணசேகரன் பேசுவதற்கு அனுமதிங்க. அவர் சொல்ற புள்ளியே தவறான தகவல் நான் மறுக்கிறதுக்கு ஆதாரம் சொல்ல போறேன். நீங்க அதையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இல்ல முதல்ல புள்ளின்றீங்களா? மைய புள்ளின்றதுனா சார், ஆமா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு நிமிஷம் சார். கலைஞர் உயிரோடு இருக்கிறவர்களையும் கலைஞர் மைய புள்ளி. அவரை சுத்தி அரசியல் நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களையும் அவர் எந்த திசை அதற்கு எதிர் திசை. இப்படி அரசியல் தமிழக சுத்தி அரசியல் நடந்தா மைய புள்ளி. அண்ணாமலையை சுத்தியா சார் அரசியல்? பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தானே. பேட்டினா எப்படி லைவ் எடுக்கிறீங்க? ஏன் லைவ் எடுக்கிறீங்க? அதே மாதிரி நீங்க எடுக்கலன்னா உங்களுக்கு காரணம் இருக்கலாம், அரசியல் காரணம் இருக்கலாம். எல்லா பேட்டி எல்லா சேனலும் எடுக்குது, எல்லா சேனலும் லைவ் எடுக்குது. அது முடிஞ்ச அடுத்த நாள் 3 நாள் 2 நாள் டிபேட். ஏன் அவர்தான் ஒண்ணுமே இல்லையே? அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு தவறான தகவல், திராவிட முன்னேற்ற கழக நண்பர் சொன்னது, பொது வெளியில இப்படி ஒரு தவறான தகவல் எடப்பாடி பழனிசாமி அதனால அவர் மையப்புள்ளி. அதிமுகவினுடைய கூட்டணி உருவானதால் அவர் மாற்றப்படவில்லை. அதை நல்லா புரிஞ்சுங்க. தினத்தந்தி பத்திரிகையில அவர் சொன்னது 2 மாதங்களுக்கு முன் பதிவாகி இருக்கிறது. எப்போ? கூட்டணி உருவாவதற்கு 2 மாதங்களுக்கு முன். இருங்க சார், கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க சார். நியாயமா இல்ல, அதுதான் உண்மை சார். நீங்க உங்க உண்மை விருப்பம் இல்லாம இல்ல கசப்பாக இருக்கலாம். உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உலுக்கி கொண்டிருந்தவர் அண்ணாமலை. அதெல்லாம் மறுக்க முடியுமா? 20 பேர் வழக்கு போடுறேன். நீங்க ஏன் ஒருத்தர் தான் போட்டார்? டிஆர் பாலு ஒரு வழக்கே முடியல. எங்க மத்தவங்க எல்லாம் காணோம். வரட்டும். எங்க மத்தவங்க எல்லாம் ரெண்டாவது ஃபைல் போடுறேனாரு. எங்க போட்டாரு? 20 பேர் அவர் மேல இருக்கிற 20 பேர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஸ்கிரீன்ல ஓடிச்சு. ரமேஷ் ஒருத்தர காணோம். ஒரு நிமிஷம் ரமேஷ், ஒரு செகண்ட். அவர் மேல இருக்கிற புகாருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவர் சொத்து வாங்கிட்டாருன்ற புகார் அதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. பாயிண்ட் நம்பர் 2. உங்ககிட்ட அரசாங்க அமைப்புகள் இருக்குல்ல? பாயிண்ட் உங்ககிட்ட அரசாங்க அமைப்புகள் அவர் என்ன எம்பி ஈடி இருக்கா? ஐடி இருக்கா? ஐடி தமிழ்நாட்டுல இருக்கா? ஈடி இருக்கா? யார் இருங்க. அவர் உங்களுக்கு வேண்டிய கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ்ல இருக்கு. இல்ல சார், ஒரு அரசாங்கத்துல ஒரு
ஒரு குறைந்தபட்ச 4ஆம் நிலை ஊழியர் நான் நிறைய பேச முடியும். எவ்வளவு நாளும் பேசலாம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இனிமேல் அவருக்கு நீதிமன்றங்களில் ஏறி இறங்கவே நேரம் இருக்காதுனாரு. இந்த மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன். டிஎம்கே பாருங்கள். ஒரு செகண்ட் சார். 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்க ரமேஷ் தொட்டு பாருங்கள்னாரு. அது சரி. முடிந்ததா திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணம் விடலாம் சார். ஒரு முடிந்ததா இல்ல ஒரு பாயிண்டடா வாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 விட்டாரா? ஏடிஎம்கே அமைச்சருடைய ஊழல்களை வெளிப்படுத்துவேன்னாரு. ஃபைல் விட்டாரா? அவர் மேல வந்த ஃபைலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் பதவியில் நீடித்தாரா? அவர் ஒண்ணும் பதிலும் சொல்லல. எதுக்கு நீடிக்கணும்? அதான் ஒரே அறிக்கையோட முடிஞ்சு போச்சு. பதவியில் இல்லனாலும் தனக்கு தெரிந்த ஊழல்களை சொல்லலாமே. இல்ல நான் சொல்றத கேளுங்க. அவரை மிரட்டையெல்லாம் பார்த்தாங்க. இப்ப நம்ம கேள்வி எதனால தொடங்கிச்சுன்னா மையப்புள்ளி இல்ல நீங்க மாறுபடுறீங்க. ஆமா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்புள்ளி. தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு மையப்புள்ளி திரு ஸ்டாலின் சார். ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ். இல்லை, அண்ணாமலை வெர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ். இன்னைக்கு தமிழக அரசியல்ல அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்ற. அது உங்களுடைய மதிப்பீடா இருக்கலாம். மையப்புள்ளின்னு சொல்றது மதிப்பீடு இல்லாம இருக்கலாம். அது வேற விஷயம். அவர்தான் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட். அவரை சுத்தி தான் அரசியல் இயங்குது அப்படின்னு சொல்றதுல நான் எனக்கு மாற்று பார்வை இருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்வையில இருக்கு. எனக்கு மாற்று பார்வை இல்லை. அது வேற விஷயம். ஓகே. ஏன்னா அவர் நீங்க அவர் என்ன பேசினாலும் விவாதம் என்று ஆகிவிட்டது. அதை கண்டு ஆளுங்கட்சியும் சரி சார். அவர் கூப்பிடுறாரு சார் தினகரனை. அவர் தினகரன் இல்லங்க நான் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டார் சார். அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். அதுதான் நான் சொல்றேன். திரு டிடிவி தினகரன் மிக நிச்சயமாக இந்த கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் வருவதில்லை என்ற உறுதியில் தான் இருக்கார். நானும் பத்திரிகையாளர் என்ற முறையில் பேசி பார்த்ததும் போது ஒரு கருத்தறிகிற முயற்சியில் ஈடுபட்ட போது அவர் அந்த நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோ அதில் ஒரு பிரிவா 2 பிரிவா என்பது தெரியல. தேமுதிக இதற்கான நகர்வுகள் நடந்தாதான் இது நடக்குதுன்ற புள்ளிக்கு நம்ம வர முடியும். அதற்கான நகர்வுகள் எதுவும் எந்த சந்திப்புகளும் நடக்கல. மாறா என்ன சந்திப்பு நடக்குதுன்னா அதிமுக இருந்து இருக்கிறவங்களோ வெளியே போனவங்களோ அவங்க யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சந்திப்புகள் தான் நடக்குது. அதிமுகவும் இன்னொரு கட்சியும் பேசிச்சுன்ற சந்திப்பு எதுவும் நடக்கல. இது ஒரு பக்கம் சார். காங்கிரஸ் பற்றி இங்க விவாதிக்கப்பட்டது. அது பிறகு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். இல்லைன்னா நான் சொல்றேன். ஒரு கருத்தை கேட்டு வந்துடுறேன். நம்மளே 2 ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். சுமந்தோட கோணத்தை கேட்கலாம். சுமந்த், 6 மாசம் ஆச்சு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாகி அறிவிக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போய் இது வீக்கன் ஆகியிருக்கே தவிர அதுக்கு பிறகு ஸ்ட்ரெங்தன் ஆகலை. அண்ணாமலையுடைய எபிசோடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த அழைப்பை தினகரன் நிராகரிக்கிறாரு, பன்னீர் நிராகரிக்கிறாரு. இப்படியான சங்கதிகள் ஒரு புறத்தில் போகுது. இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் அவங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு முழக்கத்தை திரு ராஜேஷ் சட்டமன்ற கட்சி தலைவர் முன் வச்சாரு. செல்வ பெருந்தகை அதற்கு மாற்று கருத்தை முன் வச்சாரு. அந்த கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு அவங்க டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்களா, டிக்டேட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்களா, அல்லது கூட்டணி கட்சி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்ற அளவில் பார்க்கிறதா, அல்லது திமுக அணியில் ஏதோ விரிசலே வந்துருச்சுன்னு இபிஎஸ் சொல்கிறாரு. முன்பு விசிகே வெளியேறி விட்டதுன்னு சொன்னார். இப்போ கம்யூனிஸ்டுகள் வெளியேற போகிறாங்கன்னு சொன்னார். இப்போ காங்கிரஸ் வெளியேற தொடங்கிடுச்சு, விரிசல் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. உங்கள் அசஸ்மெண்ட் என்ன? முதல்ல ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இட் டசன்ட் மேட்டர் ஹூ ஸ்டார்ட்ஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட், இட் ஒன்லி மேட்டர்ஸ் ஹூ ஃபினிஷஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். அதனால் துவக்கம் எப்படி இருந்தாலும் இறுதியில் யார் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் தேர்தலை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் வழக்கமாகவே சொல்லுவோம், ரொம்ப முன்னாடி தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி பீக் ஆனாலே அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். அதனால் வழக்கத்துக்கு மாறா கேம்பெயினுக்கு போனவர் அவர் தானே சார். 150 தொகுதியா 160 தொகுதி முடிச்சுட்டு என்னையோடனாரு. கேம்பெயின் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் கேம்பெயின் இல்லை. ஒரு நிமிஷம் கூட இபிஎஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? அவர் ஆக்டிவாக இல்லை. ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த மாதிரி மும்மரமாக அதிமுக செயல்படவில்லை. இதுதான் இபிஎஸ் மேல 3.5-4 ஆண்டு காலமாக வைத்த குற்றச்சாட்டு. அதன் காரணமாக அந்த டாக்கை முறியடிக்கிறதுக்காகத்தான் அவர் முன்கூட்டியே சரி மக்கள் சந்திக்கிறோம், ஒரு பயணம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணாரே தவிர அது எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்கிறது இல்லை. நான் அதை எலெக்ஷன் கேம்பெயினாகவே கருதலை. மக்கள் கான்டாக்ட் ப்ரோக்ராம். ஏன்னா தொடர்ந்து தொகுதியில் போட்டியிடும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்திலும் கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலும் போய் சந்திக்கும் போது
போய் சந்திக்கும் போது நிச்சயமா கேட்கறது தான் வழக்கம். ஏன்னா 6 மாசம் 7 மாசத்துல வழக்கம் இல்ல. தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்துல தான் ஓட்டு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி கண்டன கூட்டம் நடத்துவாங்க, பேரணி நடத்துவாங்க, இல்ல பேசுவாங்க. இல்ல 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 எப்பவுமே வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு மக்கள் அதுவும் இந்த மாதிரி 100 150 தொகுதி 200 தொகுதின்னு நீங்க போகும்போது அது ஒரு வாய்ப்பு தானே. எல்லா ஸ்பீச்லையும் அவர் வந்து இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லலை. அடிப்படையாக அதிமுக பாஜக எப்படி போக போகுதுங்கிறது நம்ம டிசம்பர் ஜனவரி மாதம் அதில் யாரெல்லாம் சேர போகிறாங்க, திருப்பியும் போன டிடிவி தினகரன் வருவாரா, பாட்டாளி மக்கள் கட்சி வருமா, தேமுதிக வருமா, இதெல்லாம் வந்தால் ஒரு வலுவான கூட்டணி வரும். ப்ளஸ் டே டு டே பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் மாறுது இல்லையா, ஆன்டி இன்கம்பன்சி கூடும் குறையலாம், எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி பாருங்கள் சிபிஐக்கு ஒரு கேஸ் ரெஃபர் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு பாலிடிக்ஸுங்கிறதுல நீங்கள் 8 மாதம் 7 மாதம் கழித்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி கணிக்கிறதுங்கிறது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயம். முடிவுகளை நாம டிஸ்கஸ் பண்ணல. தேர்தல் முடிவு என்னவா வரப்போகுது, மக்கள் என்ன தீர்ப்பு எழுத போறாங்கறத நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல. இன்னைக்கு இல்ல நிலவக்கூடிய அரசியல் சூழல், இன்னைக்கு வகுக்கக்கூடிய வியூகம், இதை தான் பேசுறோம். அண்ணாமலையை சுற்றி அரசியல் இருக்கிறதுன்னு திரு ரமேஷ் சொன்னார், நீங்க கேட்டிருப்பீங்க. அவருடைய இணைப்பு முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. இல்ல அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்காக செயல்பட்டு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கும் இது கொஸ்டின் என்னன்னா, பாஜக ஏன் திரு அண்ணாமலையை தொடர்ந்து இந்த கூட்டணியை முறியடிக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு அனுமதித்திருக்கிறதுங்கிறது தான் கேள்வி. இது வந்து பாஜக ஹைகமாண்டுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமே. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்றேன், பாஜக இந்த கூட்டணியினுடைய நோக்கம் இந்த தேர்தலில் தோல்வியடைய வேண்டும். இந்த கூட்டணி தோற்ற பிறகு அதிமுக சிதறும் போது அதை நாம் கைப்பற்றி கொண்டு திமுகவுக்கு பிரதான எதிரியாக உருவாக வேண்டும். இதுதான் பாஜகவினுடைய வியூகமாக இருக்கிறது. இப்போ அதை மாற்றி அமைப்பதற்கு அடுத்த 2-3 மாதத்தில் முயற்சி செய்வார்களா என்று தெரியவில்லை. வியூகத்தை மாத்திட்டாங்க. இன்னைக்கு நோக்கம் ஏடிஎம்கேவை டிஃபீட் பண்றது. அதை வேணா அந்த வியூகம் தான் இப்போ இருக்கு, அதை மாத்துவாங்கன்றீங்க. ஒரு செகண்ட் திரு ரமேஷ் குறுக்கிட்டார். ஒரு செகண்ட். இல்லை எனக்கு வந்து இவர் சொல்கிறது சரியா அல்லது உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு அது சொல்கிறது சரியான்னு தெரியல. எங்களுக்கு எடப்பாடி அவர்களே நிரந்தர பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வெற்றிக்கு அவர் உதவி கொண்டிருக்கிறார். யாரும் அதிமுகவில் புதிதாக சேராதபடி அவரே பார்த்து கொண்டு அவர் உதவி கொண்டிருக்கிறார். அதுதான் எனக்கு பொருத்தமாக தெரிகிறது, ரசிக்கும்படி இருக்கிறது. சரி, என்னை நான் கண்டினியூ பண்ணலாமா குணா? ப்ளீஸ். அடிப்படையாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எடுத்து பாருங்க. 2024 எந்த ஒரு காரணம் இல்லாமல் கூட்டணியை முறியடிக்கும் வகையில் செயல்பட்டு அந்த கூட்டணி முறிஞ்சிச்சு. இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு பாராளுமன்றத்தில் ஒரு மெஜாரிட்டி கிடைக்காமல் இருப்பதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம். இல்லாட்டி ஒரு 10 எம்பியாவது வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் தேசிய அபாண்டமா சொல்ற மாதிரி இருக்கு சார். ஏதோ பிஜேபிக்கு 10 எம்பி தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருப்பாங்க கூட்டணி இருந்தா, ஏடிஎம்கே 20 எம்பி ஜெயிச்சிருக்கணும். பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கணும், 4 எம்பி ஜெயிச்சிருக்கணும். பிஜேபிக்கு நான் சொல்லலைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி. நான் சொன்னதையே நீங்க கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி மெஜாரிட்டி இருக்கு. கூடுதலாக 10 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்குங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2 மந்திரி இருந்திருப்பாங்க, ஒரு 4 எம்பி இருந்திருப்பாங்க. ஏன் அதுவும் இழப்பு தானே பிஜேபிக்கு. 0 ஏங்க ஒரு நிமிஷம். அதற்கு பிறகு நடந்த யாராவது ஒருத்தர் அவருடைய சொந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அதனுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர் நல்லா திமுகவுக்கு எதிராக வந்து ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லைங்கிறது வேற. பொது வெளியில் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி முன்னாள் மாநில தலைவர் உண்மையை பேசுறது அவருடைய இயல்பா இருக்கலாம் சார். திரு ரமேஷ் கேளுங்க, அப்படிதான் உண்மையை பேசுறது அவருடைய இயல்பா இருக்கலாம். அரசியலுக்காக நான் போய் பேச மாட்டேன். இன்னைக்கு தேதிக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்புணர்வு இல்ல, எல்லா விஷயத்திலையும் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கு இன்னைக்கு கடந்த ஒரு 3 வாரமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றனவே. அப்போ அதாவது 2 விஷயம். திமுக வந்து திரு அண்ணாமலையை எதிர்த்து ஒரு விருலண்ட் அட்டாக்கே செய்யவில்லை. என்ன விஷயம் வெளியே வந்தாலும் திமுக அமைதிக்காக, இன்ஃபேக்ட் ஜூனியர் விகடன் ஆர்டிக்கல்லையே அதுதான் போட்டிருக்காங்க.
ஏன் இவர்களுக்கு ஏன் அண்ணாமலை நியாயமா பார்த்தா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் மீது வரும் குற்றச்சாட்டு, நான் குற்றச்சாட்டு உண்மையோ இல்லையோ வந்து பாயனல்ல திமுக குவைட்டா இருக்காங்களே, ஏன் சோ ஒரு நிமிஷம் குணா ஒரு குழந்தைக்கு கூட ஒரு நிமிஷம் சார் முடிச்சிடறேன். ஒரு குழந்தைக்கு கூட கடந்த 2-3-6 மாத காலமாக தமிழ்நாடு அரசியலை நோக்கினால் திரு அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன என்று புரிந்திருக்கும். அதை விட்டுடுங்க, நீங்க காங்கிரஸ் திமுக வாங்க, காங்கிரஸ் கட்சி அண்ணாமலைக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்தா அண்ணாமலைக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்தா பழுத்த அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதை விட பெரிய வியூகம் இருந்திருக்கணும்ல. நம்மளோட சேர்ந்து நம்மளை அழிக்கிறதுக்கு பிஜேபி வியூகம் வகுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியற உண்மை திரு எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்காதா? அண்ணாமலை வந்து குழி பறிக்கிறார்னா அவரை தாண்டி ஏடிஎம்கேவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், கூட்டணியை பலப்படுத்தணும், அவர் ஒரு பெரிய வியூகம் வச்சிருக்கணும். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி இந்த நொடியில தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. இவர் திரு எடப்பாடிக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அதற்கு என்ன டைமிங்ல என்ன முடிவு எடுக்கணும், எவ்வளவு நாளைக்கு இது இழுத்து பிடிக்கணும், என்ன பேக்கப் பிளான் வச்சுக்கிட்டு இருக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு போய் முடிவு எடுக்க முடியாதுல்ல. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேளை 3 மாதம் 4-6 மாதத்துக்கு முன்பு விஜயுடன் ஒரு கூட்டணி அமைக்க முடிந்திருந்தால் அதிமுக அமைத்திருப்பார்கள். அப்போ வந்து அவங்க வரல. தாவேகா எந்த விதமான ஒரு சைனும் வந்து ப்ராப்பரா கொடுக்காததுனால இவர்களுக்கு சரி மீண்டும் தனிப்படுத்தப்படுவோமோ அப்படிங்கிற அந்த கவலையில் தான் பாஜக கூட்டணி உருவாகிச்சு. ஸோ வெரி கிளியர். இன்றும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நமக்கு தெரிந்ததை விட 100 மடங்கு அதிகமாக இதெல்லாம் தெரியும். ஏன் மௌனம் காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை? இன்னும் 6 மாதம் இருக்கு. பிஜேபி அடுத்த சில மாதங்களில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் பார்ப்போம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜனவரி மாதிரி இருக்கே சார், இருக்குங்க, ஸ்லீப்பர் செல் இருக்கு, வெளில வரப்போகுதுன்னு பல மாசங்கள் போச்சு. நீங்களும் வந்து எடப்பாடி அவருடைய சிந்தனையில ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஜனவரி மாதம் இந்த நிமிஷம் வரல வெரி பண்ணல. ஒரு நிமிஷம் சுமந்த் ரமேஷ் குறுக்கிட்டீங்க. சரி இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஜனவரி மாதத்தில் கூட்டணியை முறித்து விட்டு தாவேகாவோட கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கல் நடக்கும்னு நான் சொல்லல, நடக்கலாம். அது உங்க ஆசையா எடப்பாடி ஆசையான்னு தெரியலையே. தெரியாதுங்க, யாருடைய ஆசையா இருந்தாலும் இட்ஸ் a possibility. அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்தா ஸ்வீப் ஆயிடும் எலெக்ஷன்ல. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம், எடப்பாடிக்கு அவர் தெரியும்ன்றாரு. 2026 கூட்டணி இல்லை, 2029 பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு 2024 பிறகு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதன் பிறகும் கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லி பயணம், மர்ம பயணம் மேற்கொண்டு அங்கே போய் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பார்க்கத்தான் போனேன் என்று சொல்லி, கட்சி ஆபீஸை பார்க்கத்தான் போனேன் என்று சொல்லிவிட்டு பிறகு திரும்ப வந்த பிறகு கூட்டணி அன்றைக்கு மேடைக்கு அன்றுதான் காட்சி அளிக்கிறார். ஆக அப்போ அதற்கு முன் என்ன நடந்தது என்றால் திரு சுமந்த் போன்றவர்களுக்கு தெரியாமல் இல்லை. விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு முயற்சி தோல்வி அடைந்தது. இப்போது சொல்லுகிறார் மறுபடியும் ஜனவரியில் முயற்சிப்பார் என்று. ஒரு பத்திரிகையாளராக நான் உரையாடி அறிந்த செய்தியை அவருக்கு சொல்லுகிறேன். விஜய் கட்சியினுடைய மிக முன்னணி தலைவர்கள் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். அவர் தலைமை ஏற்று போவதாக இருந்தால் அந்த வாய்ப்பு உருவாகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். அரசியலில் பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறது வந்து நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசினாக்க அதில் வந்து லாஜிக்கு இல்லாமலும் இருக்கலாம். நான் சொல்வது ரொம்ப சிம்பிள். எஸ், அதிமுகவுக்கு தாவேகாவுடன் ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, அது நிறைவேறவில்லை. இப்பொழுது பாஜகவுடன் இன் குட் ஃபெய்த் பாஜகவுடன் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்துடன் அவர்கள் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜகவுக்கு அதே எண்ணம் இருக்கிறதாங்கிற சந்தேகம். ஏன்னா திரு அண்ணாமலையுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போது நிச்சயமா அந்த சந்தேகம் எல்லாருக்கும் எழும். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை போய் சொல்லிட்டாரு, எங்க கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டாரு. எடப்பாடியை கூட்டணிக்கெல்லாம் வாங்கன்னு டிடிவியை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமும் இன் குட் ஃபெய்த்ல
அவர் செய்யறாரா இல்ல வேற ஏதாவது அஜெண்டால செய்யறாரான்னு நீங்க சந்தேகப்படாதீங்க. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் குணா, இன்னைக்கோ நேற்றோ திரு நயினார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்போ கூட நாங்கள் கூறிதான் திரு அண்ணாமலை டிடிவியை சந்தித்தார் என்று எங்கேயுமே அவர் சொல்லல. இல்ல மாநில நம்ம தலைமை தான் சொல்லி தான் போனாரு. இல்ல நேஷனல் பார்ட்டில பார்ட்டி ஹைகமாண்ட் சொல்லாம இந்த முயற்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். என்ன மாநில கட்சியா சின்ன கட்சியா? தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் தேசிய கட்சியில் அப்படிலாம் இருக்காது சார். அவங்க தேசிய தலைமை சொல்லாம இதெல்லாம் செய்வாங்களா? அப்படியா இப்போ காங்கிரஸ் கட்சியில எப்பவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நியமிப்பார்கள். இந்த ஸ்டேட்ல இவங்க போங்க, இந்த ஸ்டேட்ல தேர்தல் வருது, ஒரு லோக்கல் அப்சர்வர் ஒருத்தரை போடுவாங்க அந்த மாநிலத்துக்கு, அவர் கூட ஒரு 2 மூத்த தலைவர்கள் விடுவாங்க, இவங்க தான் போய் கூட்டணி பேச்சு நடத்துவாங்க. சீட் ஷேரிங் அடுத்த ஸ்டேஜ். கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ திருப்பி எதுக்காக நேற்று போனாரு? திரும்பி கூட்டணிக்கு அவர் அழைக்கிறதுக்கு தானே போனாரு. ஏன் கூட ஒரு 3 தலைவர்கள் போறது? பாஜக வெளிப்படையா சொல்லுதே, திரு டிடிவி எங்க கூட கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்னு அவங்க என்ன மறைக்கிறாங்களா? ஒளிமறைவா இருக்கிறாங்களா? they are openly saying it. அப்ப ஏன் ஒரு 4 பேரா போல? ஏன் தனியா போன? இல்ல இதுக்கு பதில், அப்படி நீங்க தனியா போனா கூட பத்திரிகையாளர்களை இடம் ஏன் இதை கூறுகிறீர்கள்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. நான் முக்கியம், நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர் இன்னும் அப்படிங்கிறது தானே. ஓகே, திரு வம்சி. இல்லை, திரு சுமந்த் ராமன் இந்த கூட்டணி முறிவுக்கு எல்லாம் அண்ணாமலை தான் காரணம் சொல்கிறாங்க. ஏங்க கூட்டணி 6 மாதத்துக்கு அண்ணாமலை எல்லாரும் கூட்டணி வெளியேறன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருக்கும்போதே இந்த மாதிரி மீண்டும் கூட்டணி சேர்ந்தார் எடப்பாடி. பாஜகவுடன் எப்பொழுதுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஏன் மீண்டும் சேர்றாரு? எடப்பாடி தன்னுடைய லாபத்துக்காக கூட்டணி முறித்தார் 24 அது பலன் கொடுக்கவில்லை. 26 திரும்ப வராரு. 26 மீண்டும் தனித்து விடப்படமோன்னு எண்ணத்தில் திரும்ப வராரு. அண்ணாமலையை பொறுத்தவரை, அண்ணாமலை மற்ற பாஜக ஆதரவாளரை பொறுத்தவரை 24 நமக்கு உதவி பண்ணலை, 26 இவருக்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படி உதவி பண்ற மாதிரி நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் எதுக்கு கூட்டணி சேர்றாங்க? இல்ல, அவங்க எடுத்த ஓட்டு 14% ஓட்டு தக்க வைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அப்போ நீங்க பிஜேபி ஓட்டு பிஜேபிக்கே வர்றதுக்காக ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்திருக்காங்களா? ஆமா. ஏன்னா 2000 இது திரு துக்ளக் ரமேஷ் டேட்டா ஒழுங்கா பார்த்து சொல்லணும். 2014 எடுத்த ஓட்டு தான் 19 எடுத்தாங்க. 2014 எடுத்த ஓட்டு 16 காணாம போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பின்னாடி வரக்கூடாது. நம்ம 2024 எடுத்த ஓட்டு 26 வேணும். அது மட்டும் இல்லை, இந்த ஓட்டு திரு துக்ளக் ரமேஷ் அவர்களே, இது பாஜக மோடி தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு தான் நினைக்குது. இது அண்ணாமலை எடுத்த ஓட்டை நீ நினைக்கவே இல்லை. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது அண்ணாமலைக்கு தான் ட்ராபேக்க முடியும். ஏன்னா பாஜக போன்ற கட்சிகளுக்கு தலைமை தான் பெருசு. மோடி இங்கே இந்தியா முழுக்க மோடி தான் நினைக்கும் போது அது மோடிக்கு விழுந்த ஓட்டு தான். 2014 இந்த ஓட்டு வந்தது, இப்போது அந்த ஓட்டு வந்திருக்கு. அந்த ஓட்டை தக்க வச்சுக்க முடியும், அண்ணாமலை இல்லாமலே என்னால் தக்க வச்சுக்க முடியும்னு மோடி நினைக்கிறார். அதனால தான் கடந்த 6 மாதங்களில் அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்த பிறகு எங்கேயுமே அண்ணாமலை டெல்லியில் மோடியை தனித்து சந்திக்கிற வாய்ப்பை கொடுக்கல. அண்ணாமலையால் சூழ்ச்சி செய்து அந்த கட்சியில் நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பதவி கிடைச்சிருக்கு. அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் இருந்தே சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அக்னி, ஜனவரியில் ஒரு மேஜிக் நிகழ்ந்துரும், பிஜேபி கூட்டணியை விட்டு ஏடிஎம்கே வந்துடலாம், விஜயோட கூட்டணி சேர்ந்துடலாம், அப்படி சேர்ந்தால் அது ஸ்வீப் பண்ணிடும் அப்படின்னு ஒரு கருத்து சுமந்த் முன்வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பிரமாதமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம்னு பேசிகிட்டு இருக்கார் பிஜேபியோட. எது உண்மை சார்? ஜனவரியில் என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய, தமிழக அரசாங்கத்தினுடைய பலவீனங்களை மறைப்பதற்காக 365 நாளும் அதிமுக பாஜக கூட்டணியவே திரும்ப 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 அதை துவைத்து நம்ம எப்படி ஜவுளி கடையில் எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு துணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா சார், இங்க பேசும்போது சொன்னாங்க தகுதியான தலைவர்கள் இல்லை அப்படின்னு. அன்றாட அரசாங்கத்துக்கு ஒரு எதிரிக்கு தகுதியே அப்படின்னா நீங்க அன்பீட்டபிள் லீடர் இன் தி இந்தியா, அப்படித்தானே? என்ன சார் இது? அப்படின்னா 2011 உங்கள் நிலைப்பாடு என்ன? ஏன் எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்தது? கலைஞர் இருக்கிற போதே, இதுதான் என் கேள்வி.
ஆகவே நீங்க வந்து அவங்க தோத்துட்டாங்க, அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா அதிமுகவின் ஜெல்லாவல இப்படி சொல்லுவதனால் நான் கேட்கிறேன் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஜெல் ஆயிடுச்சா? ஏடிஎம்கே கூட்டணியை ஒரு செகண்ட் சுமந்துட்டையும் கேட்கலாம். அதை எனக்கே வந்து நீங்க பேசின பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் தீர்றதுன்னு ஐடி, இடி, சிபிஐ, பிஜேபியோட லீடர்ஷிப் இவங்க எல்லாம் ஒரே முகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இப்போ? ரைட், ஓகே. நீங்க சிபிஐன்னு கேட்டீங்க, சொன்னீங்க ஐடி இவங்க எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்க. கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்தை சிபிஐ ஒப்படைக்கணும். தமிழக அரசு ஒத்துச்சா? அதான் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர். ஆனா ஒப்படைச்சுச்சா? ஆனால் இன்றைக்கு சொல்லி ஒப்படைச்சிருக்குது என்ன காரணம்? கோர்ட் சொன்னா ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். ஆனால் அதே இது வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? தனியார்ட்ட கொடுங்கன்னு சொல்லுச்சு. அப்ப மாநில அரசு நிலைப்பாடத்தான் நீதிமன்றத்தில் நீங்க வச்சீங்கன்னு அர்த்தம். ஆகவே அது ஒரு புறம் இருக்கட்டும். நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, ஏங்க என்னங்க இது சிலுவம்பாளையம் அப்படின்னு அங்க வந்து உள்ளாட்சி தேர்தல். நான் கேட்கிறேன், 5 வருஷத்துக்கு மேல ஆகி 6 வருஷத்துக்கு மேல ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம இந்த அரசு தப்பிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? விடை தேடுறீங்களா? தீர்வு உண்டா? எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 5 வருஷத்துக்கு மேல ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்னாச்சு? இது ஒண்ணு. இப்ப அடுத்து ஆகவே இருங்க இல்ல உங்களுக்கு தகவல் வரும், அதை பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா பதவி காலம் முடிஞ்சு 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசம் தான். இருங்க சார், இருங்க. இப்ப நான் கேட்பது, நீங்க கேட்டீங்கல்ல சார், அதாவது அது இப்படி நடக்குது, அதிமுக ஆட்சிகள் இப்படி நடக்குது, கூட்டணி இப்படி நடக்குது. நான் கேட்கிறேன், திரு பிரவீன் சக்கரவர்த்தி யார்? அவர் என்ன சொன்னாரு? எங்களுக்கு எவ்வளவு சரிக்கு சமமான 1980 எவ்வளவு சீட்டுல காங்கிரசும் திமுகவும் அன்னைக்கு கலைஞர் 117 அந்த எண்ணிக்கையை கேட்குது. ஆனால் அதெல்லாம் நாம் அது ஒண்ணு இல்லை, நாங்க கூட்டணி பலமா இருக்கிறோம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி ஏசி வச்சா தான் தூங்குவார்னு சொன்னாங்களே, அத திரு மல்லிகார்ஜுன கார்கே வச்சா அந்த பிரச்சனையை முடிச்சிங்க. அப்ப மாநிலத்துக்குள்ளே முடிச்சிட்டீங்கல்ல. அப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கட்டுப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் 3 பிரதமரை உருவாக்கினவர். பிரச்சனையவே நீங்க டெல்லிக்கே விடல. நீங்க பேசுறீங்க டெல்லி அதிமுக தலைமையிடன்னு சொல்லி. அப்போ உங்கள் நிலைப்பாடு எல்லாமே முரணாகவோ அது தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் இருக்குது. களத்துல முன்னாடி போனா ஏன் முன்னாடி போனாருன்னு கேக்குறீங்க. சரி, முன்னாடி போகாம இருந்தா எதிர்க்கட்சி தலைவர் பேசவே மாட்டேறாரு, என்னங்க அரசியல் பண்றாருன்னு கேக்குறீங்க. அப்ப எப்படித்தான் நீங்கள் அரசியல் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்டதெல்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள் தான். எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திமுகவை அண்ணாமலை சொன்னார் சார், நான் தான் எதிர்க்கட்சி சொன்னாரா இல்லையா? தமிழ்நாடு பிஜேபி தலைவரா இருக்கும்போது நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி. துக்ளக் ரமேஷ் சார் என்ன சொன்னார் பாத்தீங்களா? அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசினதை நான் ஆதரிக்கிறேன், அதை நான் ரசிக்கிறேன் சொன்னாரு. எனக்கு அதுதான் வேதனை. எந்த இடத்துல எங்க கண்ணி வெடி இருக்குன்னே தெரியலை. என்ன நிலைப்பாட்டுல நம்ம இருக்கிறோம்? கண்ணி வெடி பக்கத்திலே உட்கார்ந்திருக்கீங்க போல இருக்கு. அது நீங்க உட்கார வச்சிருக்கீங்க, உட்கார்ந்திருக்கேன், இல்லாட்டி வேற இடத்துல உட்கார்ந்திருப்பேன். ஆகவே இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பேசுவது என்பது திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சனையோ, திரு டிடிவி தினகரன் பிரச்சனையோ, அது மாதிரி பாஜகவினுடைய பிரச்சனையோ, இவைகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சனை. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. திமுகவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தால் என்ன நடக்கும்? அதுதான் அங்க வந்து ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்ததனால நீங்கள் மேல் உலகம் கழுகார் பார்வை பாக்குறீங்க. ஆக நாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டோம், ஆகையினால எதிர்க்கட்சியில எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஜூஜிப்பீங்க, என்னங்க அவங்க எல்லாம் தலைவர் என்று நீங்கள் நீங்க சொல்றது. உங்க கடந்த கால வரலாறும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஊரக உள்ளாட்சித்துறை தேர்தல் நிறைவு பெற்று 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகி இப்போ 6 மாதம் தான் ஆயிருக்கு. அதை அவர் தப்பாக சொன்னார், அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டோம். ஒன்று. ரெண்டாவது, திரு பழனிசாமி அவர்களை திரு பழனிசாமி அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய விருப்பம். உங்க விருப்பம் நீங்க சொல்ல முடியாது. யாரை அப்படி சொல்லி தரதா? அவரே நான் திருவாரூர் சொன்னா உங்களுக்கு ஏத்துக்குமா? அவரே அது ஏன் விருப்பம்? திருவாரூரோ சிலுவம்பாளையமோ கெட்ட வார்த்தைகள் இல்ல. அவரே ஒரு ஊரை பேரு அவர் 7.5 செஞ்சாரு, நீங்க செஞ்சு கொண்டு வந்தீங்களா? நீங்க அண்டாவே தூக்கி கொடுத்து தமிழர்ல பேசுறீங்க. நீங்க கடலவே அது அன்பார்லிமெண்டரி இல்லங்க. அவர் அண்டாவ தான் இது பண்ணாரு. நீங்க கடலவே முழுகிட்டு உட்கார்ந்து ஒரு கட்சியவே தனதாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு சாமானிய தொண்ட ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு. அத நீங்க பேசுறீங்க. ஒரு நிமிஷம்.
நான் நிறைவாக நான் அவர்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். திரு பழனிசாமி அவர்களை தெளிவாக தெரிந்தவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். அவரை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு 4 நாட்களாக அவர் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவருடைய பிரச்சாரங்கள் வந்து பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணப்படுறது கிடையாது, பிரபலப்படுத்துறது கிடையாது. இப்போ அமைதியாக போயிட்டு இருக்காரு. என்ன நோக்கம்ங்கிறது நான் தெளிவா சொல்றேன். நான் நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. இவரை வச்சுட்டு என்னங்க என்னென்ன கருத்தை கேளுங்க. உங்களுக்கு சாதகமான ஒரு கருத்து மக்களுக்கு சாதகம், அதான் உங்களுக்கு சாதகம்னு சொல்றேன். மக்கள்னா நீங்க தான், வேற யாரு? அதாவது ரொம்ப விஷயம் சுருக்கமா சொல்றேங்க. முதல்ல பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, நீங்க ஓபிஎஸ் உடைச்சாங்க, அவரை கட்சியில் வந்து சேர சொல்லி சொன்னாங்க, அவர் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு டிடிவியை உடைச்சாங்க, அந்த ஃப்ராக்ஷன் வந்து யாராவது வந்து அதிமுக பாஜக சேருவாங்களான்னு பார்த்தாங்க, அதுக்கும் வழி இல்லை. இப்போ நிறைவான நெருங்கின கட்டத்துக்கு வந்துட்டாங்க. திரு பழனிசாமி அவர்கள் மூலமாக அவருக்கு இப்போது கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் தான். அவர்களுடைய கூட்டணி மட்டும்தான் அவருக்கு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. யாருன்னா கோவை வேலுமணி அவர்கள், நாங்கள் திரு ஈரோடு தங்கமணி அவர்கள், திரு விஜயபாஸ்கர் அவர்கள், இது மாதிரியான ராஜேந்திர பாலாஜீரன் அவர்கள், இது போன்ற அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், இவர்கள் மட்டும் ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு அதை தான் தனக்கு பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது அவர்களே இப்போ என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு சொன்னால், இன்னும் தொலைதூர பார்வை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், தேர்தலுக்கு முன்பாகவே ஒருவேளை பாரதிய ஜனதா அதிமுகவை ஏற்கனவே பயங்கர ஈகோ கிளாஷ்ல எல்லாத்தையும் உடச்சு வச்சிருச்சு. திரும்ப இவர்கள்லாம் சேருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. திரும்ப இவர்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக உடச்சிக்கிட்டே வர்றாங்க. இது சேரக்கூடாதுங்கிறத அண்ணாமலை உறுதிப்படுத்திக்கிட்டே வராரு, ஈகோ கிளாஷை பெருசுப்படுத்திக்கிட்டு. இதுல இருந்து ஒரு கிரேட்டர் சங்க் எல்லாத்தையும் சேர்த்து பாரதிய ஜனதா தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை இந்த தேர்தலுக்குள் செய்யும், அல்லது இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை முழுமையாக இல்லாததாக்கிவிட்டு பாரதிய ஜனதா கைப்பற்றி விடுங்கிறதா என்னுடைய பார்வையில் இருக்கிறது. இப்ப காப்பாத்திக்க வேண்டியது அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கணும், அந்த கட்சி எப்படி காப்பாத்திக்கணும், தமிழ்நாட்டுடைய நலன்கள் எப்படி பாதுகாக்கணும் யோசிக்க வேண்டியது அவள் தொண்டர்கள். ஏடிஎம்கே எப்படி இருக்கணும் அப்படின்றத ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டோம். திரு அக்னி சொன்ன விமர்சனம் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன் வச்சிருக்கக்கூடிய விமர்சனம் ஏற்கத்தக்கது இல்லை. எதிரிகள் வந்து தகுதி வாய்ந்த, இப்ப அதிமுக பிரச்சனைக்காக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு அந்த கட்சி மலிவாகி போய்விட்டது அப்படின்னு விமர்சிக்கிறது காரணம் இருக்கு. ஏன்னா அவர் சொன்னதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. நீங்க அதை நீங்க பார்க்கணும். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல கூட வந்து ஒன்றிய அரசுக்கு அந்த உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. நீங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கூட வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களை அடகு வச்சது கிடையாது. பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் வந்து அடகு வச்சார். அதை மீட்டெடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். எல்லாம் மீண்டும் அங்க போய் அடிமையாயிடாதீங்க, வேண்டாம்னுங்கிறத தான் சொல்றோம். அந்த நிகழ்வுகள், அந்த 4.5 ஆண்டுகள் நடந்த அக்கிரமங்கள் தான் அவர்களை கவனமாக இருங்கள், தவறான பாதையில் சென்று கொண்டே இருக்கிறீர்கள்னு நம்ம காஷன் பண்ணணும். அதை திருத்திங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு திராவிட கட்சிகள் 2 இருப்பதுதான் இந்த நாட்டினுடைய நலன்கிறது அக்கறையில சொல்ற என்ன தப்பு இருக்கு? ஓகே, உங்கள் அக்கறை வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த அக்கறை ஒரு சூட்சமமா, ஒரு சூனியமா, ஒரு தந்திரமா பார்க்குறீங்களே. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி ஏதாவது ஆட்சி நிர்வாகத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்தோம்னு ஒரு இதை சொல்லுங்க. என்ன பிரச்சனை ஒன்ன சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? காவிரி பிரச்சனை தீர்த்தீங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்த்தீங்களா? நீட்டு விளக்கு கொண்டு வந்துட்டீங்களா? காவேரி பிரச்சனை நீட்டு விளக்காவது கொண்டு வந்தீங்களா? நாங்க கொண்டு வந்தால் நாங்கள் 89 லட்சம் கையெழுத்துல வச்சிருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு? இதை மறைப்பதற்கு தான் எப்ப பார்த்தாலும் அதிமுக கூட்டணி பலவீனம், கட்சி சரியில்லை, பிரச்சனை. ஆமா, அது ஜனநாயக கட்சியில பிரச்சனை வரத்தான் செய்யும். அது வந்து அடிப்படையில எப்பா நாளைக்கு பின்னாடி அவரை இவரை நியமிச்சுக்கோ, இவர் வேண்டாம். நான் கேட்கிறேன், அதிமுக பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? வெளியில சொல்லாம இருக்காங்க. காரணம் ஆளுங்கட்சி 4 காசு சம்பாதிக்கிறது போயிருமேன்னு பயந்து நிக்கிறாங்க. அங்க ஆட்சி அதிகாரம் நிக்கிறாங்க சார். முதலமைச்சர் பின்னாடி ஒண்ணு, முதலமைச்சர் பின்னாடி ஒரு நிர்வாகம், பின்னாடி ஒரு நிர்வாகம். என்ன சார் இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவர் பேச முடிக்கட்டுமா? பழனிசாமி அவர்கள் இப்ப கூட சொன்னாரு, நீட்டுக்கு எதிர்ப்பான மனநிலை தான் இருக்கோம்னு. ரத்து கேட்க வேண்டியதானே?
இந்த கூட்டணி தான் இருக்கீங்க. ஒன்றிய அரசு போய் தமிழ்நாட்டோட நலனுக்கு திமுக சீட்டு வாங்கி கொடு நான் கேக்குறேன், இல்ல திமுக பண்ணி கொடு நான் கேக்குறேன். தமிழ்நாட்டோட நலனுக்கு கேளுங்க ரமேஷ், அத பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த அக்கறை இல்ல இல்ல தமிழ்நாட்டோட நலனுக்கு செயல்படல செய்யற அதிமுகவை அழிப்பது எப்படி? அவருக்கு அதிமுக அவரு பையனை காப்பாத்திக்கணும், அவரு சொத்தை பாதுகாக்கணும். அவரை சுத்தி இருக்கிற ரெண்டு பேரும் பேசுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசுறாங்க. ரமேஷ், மக்கள் ரசிக்கல, திமுக பண்றத ரசிக்கல. நிறைவு பகுதியில் நாம் நிற்கிறோம். பல கருத்துக்கள் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. பிஜேபியோடு ஏடிஎம்கே சேர்ந்தது இன் குட் ஃபெய்த், நல்ல எண்ணத்தில் நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு சேர்ந்தார். ஆனால் பிஜேபிக்கு அப்படியான ஒரு எண்ணம் இல்லை. அண்ணாமலை போய் சந்திக்கிறாருன்னா தனியாக போய் சந்திக்கிறாரு. இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் சந்தேகத்துக்கு இடமானவை. திரு அண்ணாமலை அவர்கள் இதை குறித்து சந்திப்புக்கு முன்பே, அது ஒன்றும் ரகசிய சந்திப்பே இல்லை, அவர் சந்திப்புக்கு 2 தினங்களுக்கு முன் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் வெவ்வேறு சமயங்களில் பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறார். சந்திப்பதற்கு முன்பே அளித்திருக்கிற பேட்டியில் அவரிடம் கேட்கப்படுகிறது, திரு என்டிஏலேருந்து இவர்கள் எல்லாம் விலகி இருக்கிறார்களேன்னு கேட்கும்போது, ஆனால் அவர்களெல்லாம் மறுபடியும் வரணும்னா அவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க தான், திரு ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி அவர்களையோ நான் நிச்சயமாக சந்திப்பேன், இதை பற்றி பேசுவேன்னு சொல்கிறார். இது ரகசிய பயணமாக இருந்தால்தான். இரண்டாவது, திரு சுமந்த் அவர்களுடைய கவனத்திற்காக நான் சொல்லுகிறேன், மகாபலிபுரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் திரு பிஎல் சந்தோஷ் அவருடைய தலைமையிலே சிந்தனை அமர்வு, சிந்தன் பைட்டக் என்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே தமிழகத்திலே கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திகள் பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கின்றன. ஓரளவுக்கு யார் யார் என்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்பது கூட ஓரளவுக்கு வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திலே திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் கலந்து கொண்டார். திரு சந்தோஷ் அவர்கள் தான் அவரை இல்லத்திலே போய் சந்தித்து அழைத்து பிறகு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். இருங்க, அங்கே என்ன விவாதிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியுமா? கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் பற்றி நிச்சயம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது டேம் ஷோர். ஆக எப்படி ஒரு ஹைகமாண்டுடைய நாலேஜ் இல்லாமல் அவர் போய் சந்திப்பார் என்று நினைக்கிறீர்கள்? அவ்வளவு விவரம் இல்லாதவரா? நான் தான் அதற்கு சொன்னேன் உங்களுக்கு, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ், particularly in the media field also. அதை என்ன பண்ணுகிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கிறது, பிளஸ் பாஜக அவருடைய அண்ணாமலை ஒரு தனி லைனில் இருக்கிறார் என்பது போன்ற செய்திகள் தொடங்குறாருன்னு பலர் சொல்றாங்களே. அதான் சொல்றேன், அதையும் அவர் மறுத்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டவன், மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு காரியகர்த்தாவாக இந்த கட்சியில் இணைந்திருப்பவன் ஆகவே என்று ஏற்கனவே மறுத்து விட்டார். மறுத்த விஷயத்தையே திரும்ப பரப்பி கொண்டிருக்கிற போது எடப்பாடி ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இடம் இல்லைங்கிறாரு. அவரோடு இவர் நெருக்கம் காட்டுறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹைகமாண்ட் சொல்லுவதைத்தான் அவர் கேட்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய விருப்பத்தின்படி செயல்பட வேண்டிய அவசியம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை. அதை அடிக்கோடிட்டு சொல்ல சிக்கலே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹைகமாண்ட் அதை விரும்பினால் பாரதிய ஜனதா கட்சி ஹைகமாண்ட் அதை விரும்புகிறது இல்லை என்று திரு சுமந்த் தீர்மானமாக சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி ஒரே கேள்விதான். பாரதிய ஜனதா கட்சி நண்பர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர் சுமந்த் ஒரு கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹைகமாண்ட் they want to strengthen this alliance என்று மெசேஜ் இருக்குமானால் அதை அவர் மேற்கொள்கிறார். அது இல்லை என்று நமக்கு தெரியுமா? சரி, ஒரு விஷயம் சொல்றேன், முழுக்க முழுக்க தெளிவா என்ன சொன்னது உண்மையான ஒரு தகவல். பாரதிய ஜனதா எல்லாரையும் உடைச்சிட்டு எல்லாரையும் சிதற விட்டுட்டு இன்னைக்கு யாரையுமே சேர்த்த முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா. ஓகே டாக்டர் சுமந்த், ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன சிக்கல் என்றால் 2 விஷயம்தான். இது அண்ணாமலை அவர்கள் ஹைகமாண்ட் கூறி அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த மாதிரி பேச்சுக்கள், ஆன்டி இன்கம்பன்சி இல்லை திமுகவுக்கு அகேன்ஸ்டா, இதெல்லாம் ஹைகமாண்ட் சொல்லி செய்யறாரு அப்படின்னா அது நான் சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கு இன்னும் வெயிட் தான் கொடுக்கும். அதாவது ஹைகமாண்டே இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது என்று. இல்லை என்றால் தன்னிச்சையாக செஞ்சாக்க ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கை வரல? ஏங்க, ஏன் எந்த விதமான ஒரு நடவடிக்கை? ஒரு நிமிஷம், மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, மாநில தலைவர் மாநில தலைவர் சந்திக்கணும், இல்ல மாநில தலைவர் நியமிக்கணும். யாரையாவது நான் சொல்லியிருக்கோங்க, அவர் டிடிவிக்கு நெருக்கமா டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கலாம் சார். ஒருத்தருக்கு ஒரு அஜெண்டா கொடுத்திருப்பாங்க, இன்னொருத்தருக்கு இன்னொரு வேலையை மாநில தலைவர் ஒரு காரியகர்த்தாக்கு காலையில பிரிச்சு கொடுத்திருக்கலாம்ல. இன்னைக்கு இருங்க,
இன்று காலையில் அது வேணும்ட்டு கேட்டிருக்கலாம், அது வேற விஷயம். ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு, மாநில தலைவர் நீங்களா திரு அண்ணாமலையான்னு திரு நயினார் நாகேந்திரனை கேட்குறாரு. ஒரே ஒரு விஷயம் தான் கூட, இது பாஜக என்பது ஒரு டிசிப்ளின்டு பார்ட்டி. அந்த மற்ற கட்சிகள் மாதிரி உங்களுக்கு பெரும் அளவில் ஒரு காங்கிரஸ் மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாரும் பேசுகிற மாதிரிலாம் இருக்கிற ஒரு கட்சி கிடையாது. சர்டன் டிசிப்ளின் இருக்குது. இங்கு ஒரு நபர் தன்னிச்சையாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அதை அனுமதித்து கொண்டிருக்கிறது அந்த ஹைகமாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைகமாண்ட் அதை தான் விரும்புகிறதோ என்ற சந்தேகம் வரும் இல்லையா? அதுதான் கேட்குறாங்க. அவர் செயல் இன்டிசிப்ளின் எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த கட்சி கண்டிக்கல, அந்த கட்சி கண்டிக்கல, தலைமை கண்டிக்கல, அது எப்படி இன்டிசிப்ளின் நம்ம சொல்ல முடியும்? கேள்வி ஒரு கேள்வி இல்ல ஒரு கட்சி நேரிடம் அதை தடுக்கவில்லை என்றால் அது எப்படி இன்டிசிப்ளின்? ஒரே செகண்ட், வம்சி ஏதோ கேக்குறாரு, அதையும் சேர்த்து பேசிடலாம். திரு வம்சி. இல்ல, துக்ளக் ரமேஷ் சொல்றாரு இந்த கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்கு அண்ணாமலை போறாரு, இதுதான் பாஜக தலைமை நினைக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் எதனால் ஓபிஎஸும் தினகரனும் கூட்டணிட்டு வெளில போனாங்க? அவர்களுக்கு முதலில் என்டிஏவில் உரிய மரியாதை கிடைக்கல. ஓபிஎஸ் எதனால் போனார்? பிரதமர் வந்த பொழுது அவருக்கு சந்திப்பதற்கு அவகாசம் கொடுக்கல. அப்போ அவகாசம் கொடுக்காத ஒரு அவகாசம் கொடுக்காதது வந்து அந்த பிரதமர் அலுவலகம் பாஜக தலைமையும். அப்போ வந்து பாஜக தலைமை எப்படி ஓபிஎஸ் தினகரன் உள்ளே வரணும்னு நினைக்குது? அண்ணாமலை பண்ணுற பாலிடிக்ஸ் ரொம்ப சிம்பிள். அண்ணாமலையை பொறுத்தவரை இல்லை ஒரு சார் அவரே சொல்றாரு, திரு அண்ணாமலையே அதை சொல்றாரு. வம்சி முடிச்சிருங்க. அவர் ஏதோ ரொம்ப சிம்பிள். அவரை பொறுத்தவரை எடப்பாடி என்டிஏல இருக்காரு, தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஏதோ ஒரு இந்த பண்ணி இந்த கூட்டணி உடையுமான்னு பார்க்குறாரு. உடைந்தால் அது 2024 பண்ணால் மீண்டும் ஒரு என்டிஏ உருவாக்கலாம். அதுக்காக தான் ஓபிஎஸ் டிடியும் கரெக்டாக வச்சிருக்காரு. நன்றி நன்றி. டாக்டர் சுமந்த், நிறைவு பார்வை சுருக்குமா? நிறைவு பார்வை இல்லை, நீங்கள் என்ன இப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லவே விடலை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வராது, ஒரு 5 சீட் 6 சீட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, திமுக முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான், அது ஒரு தனி கட்சியாக இயங்கி பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ரெண்டாவது பாயிண்ட், இன்னைக்கு கரூரில் ஒரு சின்ன சிக்கல் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகளிர் அணி தலைவி வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு செந்தில் பாலாஜி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு ஜோதிமணி அவர்கள் கடும் விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து போக அப்படியே சார்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி போய் பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு ஒரு 10 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், ஒரு 10 பேருக்கு எம்பி சீட்டு வேணும். அதை தான் அவர்களுடைய நோக்கமே தவிர கட்சி வளர்க்கும் நோக்கம் அவர்களுக்கு விட்டு கொடுத்து பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஸோ அதனால் அதில் எந்த சிக்கலும் வராது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ. முடிக்கலாம். நன்றி நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.